டெல்லியில் இருக்கின்ற ஒரு மத்திய அரசு தமிழகத்தை ஆண்ட பேரரசு பெரும்புடுகு முத்திரை சோழன்மாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது. அதுதான் அவருடைய முயற்சி. நீங்க அதுக்கு ஒரு கடிதம் கால் ஃபார் ரிமார்க் கேட்டிருந்தாங்க. அது குறிப்பானைகளை நீங்க அனுப்புனீங்க. நீங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட உங்களுடைய தந்தையார், அதாவது டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலாக குழுத்தலையில் வெற்றி பெற்றதற்கு காரணம் முத்திரையர்கள் தான். அங்கே பெருவாரியான இருக்க முத்திரையர்கள் நாங்கள் தான் அவருக்கு நன்கொடை கொடுத்து அவரை ஆதரித்து அந்த தொகுதியிலே வெற்றி பெற வைத்தோம். ஆனால் இன்றைக்கு திருச்சியில் பெரும்புடு முத்திரை சிலை பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு லைட்டு வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் தான் அந்த சிலை. நான் என்னுடைய அறக்கட்டளை சார்பாக 1 வருட காலமாக தொடர்ந்து மனுக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு லைட்டு இந்த திராவிட மாடல் அரசு திருச்சி ஒத்தக்கடல் இருக்கிற பேரரசு பெரும்புடுகு முத்திரை சிலைக்கு இதுவரை மின்சார வசதி செய்து தரவில்லை. அடுத்ததாக சென்னையில் அவருக்கு மணிமண்டபம் சிலை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இதுவரை செய்து தரவில்லை. சென்னையில் ஒரு சாலைக்கு பேரரசு பெரும்புடுகு முத்திரை சோழன்மார் சாலை என்று வைக்க வேண்டும் என்று மாநில அரசிற்கு கோரிக்கை விடுத்திருக்கிறோம். இதுவரை செய்யவில்லை. எந்த வேலையும் செய்யாம